சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டீங்க, 2வது இடம். அப்போ பாஜக தலைமையிலான கூட்டணி அதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான வாக்கு சதவிகிதம் அதிகரிச்சிருந்தது தமிழ்நாட்டில் ஆவரேஜா. இப்போ அதிமுக கூட்டணியில பாஜக ஒரு அங்கமாக களம் காண்றது. இந்த வித்தியாசம் களத்தில் என்னவா ரிஃப்ளெக்ட் ஆகும்? ரொம்ப சிம்பிள் தான். அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அதிமுக தனியா நின்று போட்டியிட்டது, பிஜேபி தனியா நின்று போட்டியிட்டது அவங்கவுங்க கூட்டணிகளோட. ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூவை விட ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ ரொம்ப அதிகம். 5ஐயும் ஸ்கொயர் பண்ணுங்க, 3ஐயும் ஸ்கொயர் பண்ணுங்க, எவ்வளவு வரும்? 5 ஸ்கொயர் பண்ணா 25, 3 ஸ்கொயர் பண்ணா 9, 34 வரும். 5ஐயும் 3ஐயும் கூட்டுங்க, 8 ஸ்கொயர் பண்ணா 64 வரும். ஸோ இது ஏ பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். அத மாதிரி பல மடங்கு வேல்யூ மதுரை சவுத் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் என்டிஏ கிடைக்கும். சேர்ந்தா கூடணும், எண்ணிக்கை கூடணும். 1 2 மாறணும் தானே? 11 கூட ஆகும். அது எப்படி சார்? சரி, நான் சொல்றது அரசியல். அரித்மேட்டிக்ஸ்ல 1 2 தான். பட் அரசியல்ல 1 11, 1 11. அதனால we are 1 11. 2021ல ஒன்னா நிற்கும் போது இருந்த பெர்சன்டேஜ் வேற, 2024ல பிரிஞ்சு நிற்கும் போது இருந்த பெர்சன்டேஜ் அதிகமாகுது. சேர்ந்தா கூடணும், நீங்க பிரிஞ்சாதானே அதிகமாகுது உங்களுக்கு. இல்ல, அதையும் சேர்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஏன்னா 2021ல திமுக வாங்கின ஓட்டு 2024ல வாங்கல. 2019ல திமுக வாங்கின இல்ல 2019ல வாங்கின ஓட்டு 21ல வாங்கல. அவங்க 21ல வாங்கின ஓட்டு 24ல வாங்கல. அப்ப திமுக ஓட்டு தொடர்ந்து தேய்கிறது. 24க்கு அப்புறமா தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து ஏறுமுகமாக இருக்கிறது. அதுதான் இந்த தேர்தலில் நீங்க பார்க்க போறீங்க. கேள்வி என்னன்னா சார், அவங்க கிட்ட கூட்டணி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுங்கிறத பார்க்க முடியுது. சேர்ந்தாங்கன்னா கூடுது, அலையன்ஸுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது, இன்டர்னலா ஓட் டிரான்ஸ்பர் ஆகுது. நம்ம கூட்டணிக்குள்ள அது நடக்கலன்னு நினைக்கிறீங்களா? 2021 மாத்திரம் வச்சு பேசாதீங்க. கூட்டணி சேர்ந்தா கூட 10 வருஷம் அதிமுக ஆட்சி, மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பி இருக்கலாம். ஏன்னா என்னைக்குமே நீங்க வடக்க போனீங்கன்னா குஜராத், மத்திய பிரதேஷ் இங்கெல்லாம் 3 முறை 4 முறை தொடர்ந்து பிஜேபி ஆட்சியில் இருக்கும். தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஒருத்தர் தான் 3வது முறை ஆட்சிக்கு வந்தார். கருணாநிதி வந்திருக்காரு அப்படி எங்கேயாவது? ஸ்டாலின் வரப்போறது இல்ல. ஜெயலலிதா அம்மையாரே 2 முறை தான் ஆட்சியில் இருக்க முடிஞ்சது. அதனால ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்பிய ஒரு காலகட்டம் 2021. அதனால இருந்திருக்கலாம். இப்போ அந்த ஆட்சி மாற்றத்தை விரும்பினவங்களே கூட ஏண்டா விரும்பணும்ன்ற காலகட்டம் இது. அதனால இது எங்களுக்கான காலம். ஆனா உங்களுக்குள்ள உங்க கெமிஸ்ட்ரிக்குள்ள பிரதமர் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி இது அதிமுக தலைமையிலான கூட்டணிங்கிறாரு. பிரதமரோ அமித்ஷாவோ பிரச்சாரத்துக்குள்ள என்டிஏ கவர்மெண்ட் அப்படிங்கறத தெளிவா சொல்றாங்களே. இந்த கன்ஃபியூஷன் மக்கள்கிட்டையும் பெர்ஃபெக்ட் ஆகும். எங்களுடைய நேஷனல் லெவலில் எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இப்போ மகாராஷ்டிரால பிஜேபி மட்டுமே ஆட்சி, பிஜேபி சிவசேனாவும். மத்திய பிரதேசத்தில் பிஜேபி மட்டும்தான் ஆட்சி. ஆனால் மத்திய பிரதேச ஆட்சியை கூட நாங்கள் என்டிஏ ஆட்சி தான் சொல்றோம். சீஃப் மினிஸ்டர்ஸுக்கு பிரதமர் தலைமையில் முதலமைச்சர் மாநாடு நடந்தனா என்டிஏ சிஎம்ஸ் தான் சொல்றோம். பிஜேபி சிஎம், சிவசேனா சிஎம், கூட்டணி கட்சிகள் பேர் சொல்லி சொல்றல. முழுக்கவே மத்திய பிரதேசம், ஒரிசாலாம் கூட்டணியில் ஆட்சியில் இல்ல, தனியா இருக்கும். ஆனா அவங்க என்டிஏ சிஎம் தான், பிஜேபி சிஎம் நாங்க சொல்றது இல்ல, பிஜேபி கவர்மெண்ட் சொல்றது இல்ல, என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்றோம். கூட்டணியில் இருந்தாலும் என்டிஏ கவர்மெண்ட். அதனால இது எங்க பழக்கம். அதனால தமிழ்நாட்டில் முழுக்க எடப்பாடியார் தலைமையில் தான் ஆட்சி நடக்கும். அவர் தான் முதலமைச்சர். முழுக்க அதிமுக அமைச்சரவையில் தான் இருந்தாலும் அது என்டிஏ கவர்மெண்ட் தான். எங்க கணக்கு அது. இதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை சார். இப்போ அண்ணாமலை இல்லாம இந்த தேர்தல் சந்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு சவாலா ஃபீல் பண்றீங்களா? ஏன்னா அண்ணாமலை என்ன திமுக பிரச்சாரம் பண்ண போறாரா? அண்ணாமலை இல்லாமங்கிறீங்க இல்ல? ஏதாவது ஹாலிடே? எது ஹாலிடே? அவர் மாநில தலைவர் இல்ல, மாநில தலைவராக இருந்து நடந்த தேர்தல் ஒண்ணுதானே சார்? 2024 தானே சார்? 21ல யார் இருந்தா, 16ல யார் இருந்தா, 19ல யார் இருந்தாங்க. அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சியை அவருடைய பீரியட்ல எவ்வளவு உச்சம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிருக்காரு. ஒவ்வொரு தலைவரும் அவங்களுடைய பங்களிப்பை செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் 27 தொகுதியிலும் அவர் பிரச்சாரம் பண்ண போறாரு. அதிமுக போட்டியிடுற தொகுதியிலும் அவருடைய பிரச்சாரம் இருக்கு. அதிமுக மூத்த தலைவர்கள்லாம் அவர்கிட்ட போய் கோயம்புத்தூர்ல எல்லாம் கூட அவருக்கு ஆதரவை கேட்டிருக்காங்க. அதனால இது ரொம்ப நல்ல ஜெல்லான கூட்டணி. நீங்க அண்ணாமலை அவர்களுக்கும் பிஜேபிக்குமா ஏதாவது ஊடுசால் ஓட்டலான்னு மீடியாவில் நினைக்காதீங்க. அப்படிலாம் இல்ல. அவர் பாரதிய ஜனதா கட்சிக்காரர். அவர் இந்த தேர்தலில் நான் போட்டியிடல, 27 வேட்பாளர்களையும் நான் வெற்றி பெற வைப்பேன்னு சொல்லி களமிறங்குறார்.
இன்னும் சொல்ல போனா கட்சி சொன்னா ஒரு பூத் ஏஜென்ட்டா கூட இருந்து நான் வேலை செய்வேன்னு சொல்றவரை நீங்க அவர் இல்ல அவரை ஒதுக்கிட்டீங்க அப்படின்ற பேச்செல்லாம் பேசக்கூடாது. டோன்ட் ட்ரை டு see a black cat in a dark room which is not there. இருட்டறைக்குள்ள கருப்பு பூனையை தேடாதீங்க, பூனை அங்க இல்ல. சார், அவர் ஒரு ஸ்டேட் ஒரு லீடர் இமேஜ் உள்ள ஒரு பர்சன். அவர் வந்து லீடரா இருந்திருக்காரு. சார், அத்வானி அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிலிருந்து 1989 தான் அவர் தேர்தலே போட்டிட்டாரு. ஜனசங்கம் கட்சி ஆரம்பிச்சது 1950. அவர் தெளிவா சொல்லிடுவார், வாஜ்பாய் போட்டிடுவாரு, நாடு முழுக்க நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லுவார். அவர் அப்புறம் 89 அவர் தலைவரானதுனால அவரை அந்த மாதிரி போட்டியிட வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாச்சு. அது மாதிரி ஒவ்வொரு தலைவரும் முடிவு பண்ணலாம் சார். நான் பிஜேபியில் நான் ஜெயிப்பேங்கிறது ஒரு கட்சிக்கான அஸ்திவாரம். பிஜேபியில போட்டியிடுற எல்லாரையும் நான் ஜெயிக்க வைப்பேங்கிறது கூடுதலான விஷயம் இல்ல. நீங்க அதையே குறைச்சு மதிப்பிடுறீங்க. அது ஒரு முரணா இல்லையா? எனக்கு தெரியுது சார் தெளிவா. அது ஒரு முரணா இல்லையா சார் உங்களுக்கு வந்து? ஏன்னா மாநில தலைவரா ஒருத்தர் ஒரு தொகுதியில நிக்கிறாரு, ஆனா முன்னாள் மாநிலத்தவர் கேண்டிடேட்ஸ்க்காக பிரச்சாரம் பண்ணுவார் அப்படிங்கிறது தப்பு இல்லையா? இது ஊடகத்துல தான் முரண்பாடு. எங்க இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் வந்து கேண்டிடேட் நிக்கிறாரு அப்படிங்கும்போது இருந்தா இது எங்க கட்சிக்குள்ள நடக்கிறது. இது வந்து ஊடக முரண் தான், உள் முரண் கிடையாது, எங்களுக்குள்ள கிடையாது. நீங்க அதுக்குள்ள ஏதாவது சிண்டு முடிஞ்சு விடலாமான்னு பாக்குறீங்க ஊடகங்கள். அது நடக்காது. அண்ணாமலை அவர்கள் மதுரை தெற்குக்கு வருவார். அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக பிரச்சாரம் கட்டாயம் பண்ணுவாரு. எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை இருக்கிற பகுதிக்கு போய் அங்கேயும் பிரச்சாரம் பண்ணுவோம். அதெல்லாம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ உங்களுடைய அலையன்ஸுக்கு விஜயினுடைய ஃபேக்டர் எவ்வளவு தூரத்துக்கு பின்னடைவை ஏற்படுத்தும்னு ஒரு கருதுகோள் இருக்குல்ல, அது என்னவா இருக்கும் சார்? விஜய் வந்து கொஞ்சம் ஓட்டு வாங்குவார் சார், எந்த இடத்துல ஜெயிக்க மாட்டார். அவர் திமுக ஓட்ட தான் சார் பிரிப்பார், எங்க ஓட்ட பிரிக்க மாட்டார் சார். விஜய் ஏன் திருச்சி கிழக்குல நிக்கிறார் நீங்க ஒரு காரணம் சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. பெரம்பூர்ல ஏன் நிக்கிறார் சொல்லுங்க. கிறிஸ்டியன் ஓட்டு. அவர் தன்னை ஒரு கிறிஸ்தவராக காண்பித்துக் கொள்கிறார். நான் வெளிப்படையா பேசுறேன். இவ்வளவு நாளா கிறிஸ்தவர்கள் வாக்களிச்சதெல்லாம் திமுக தான். பிஜேபிக்கு நிறைய கிறிஸ்தவர் வாக்களிக்கிறாங்க. ஆனா திமுக வந்து பிஜேபியை ஒரு பூச்சாண்டியா காமிச்சு வச்சிருக்கிறதுனால, பொய் பிரச்சாரம் செஞ்சதுனால அந்த பொய் பிரச்சாரத்துல கொஞ்சம் பேர் அதை நம்புறாங்க. உண்மை தெரியும் போது பிஜேபிக்கு மாறிடுவாங்க அவங்களும். அந்த ஓட்டத்தை எய்ம் பண்றாரு. இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை சார்? உங்களுக்கு ஒரு சின்ன உங்களுக்கு நீங்க அதுல கிளாரிட்டி இருப்பீங்கிறதுக்காக நான் கேட்கறேன் இந்த கேள்வியை. ஏன்னா விஜய் எடுக்கிறது கம்ப்ளீட்டா ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட மட்டும் தான் எடுக்கிறாரு. ஆன்டி மோடி ஸ்டாண்டையோ ஆன்டி என்டிஏ ஸ்டாண்டையோ ஏன் அதிமுக ஸ்டாண்ட கூட எடுக்கிறது இல்ல. அவரு டைரக்டா அடிக்கிறது ஆளும் திமுக அரசு அடிக்கிறாரு. அப்போ அவர் பிரிக்க போற ஓட்டு யாருடைய ஓட்டாக்கணும்? அப்போ அவர் இத்தனை நாளா திமுகவை நம்பி வாக்களித்தவங்கள ஓட்டை எடுத்துறாருன்னு அர்த்தம். திமுக வேணாம்னு நினைச்சு மத்தவங்களுக்கு திமுக மேல போலியா நம்புனாங்கல்ல. திமுகவுக்கு கோர் ஓட்டுங்கிறது 15% தான். இப்ப 40% வாங்குறாங்கன்னா 25% பொதுமக்களுடைய சப்போர்ட். திமுகவை நம்பி ஏமாந்துட்டான், அந்த கோர் ஓட்டை எடுத்துருவாரு. அவ்வளவுதான். திமுக வேணாம்னு அதிருப்தியில இருந்து வர்றவங்க ஓட்டு என்ன எங்க போகும்னு கேக்குறேன் சார். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்களே வந்து நீங்க சொன்னதான் சரின்னு சொல்லு. இன்னும் 15 நாள் தான், 20 நாள் தான் இருக்கு. ஒரு கோயில் போயிட்டு